ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஒரு மலையாளம் காமெடி ட்ராமாவாக வெளியான ஃபலிமி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. நிதிஷ் சகாதேவ் டைரக்ஷன்ல பேசில் ஜோசப், ஜெகதீஷ், மஞ்சு பிள்ளை மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 5 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். பேசில் ஜோசப் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். இவருடைய ஃபேமிலியில அப்பா, அம்மா, தம்பி, தாத்தான்னு 4 பேர் இருக்காங்க. இவங்க ஃபேமிலியில நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கிறதுனால இவங்க காசிக்கு ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போனோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த ட்ரிப்ல இவங்களுக்கு நடந்த ஈகோ கிளாஷஸ் என்ன, அதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். ஃபலிமி படம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிற அந்த நேச்சுரலான அந்த ஹியூமர் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான காஸ்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆப்டா பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து கேஸ்ட் பண்ண விதம் பாத்தீங்கன்னா அந்த ரோலுக்கு வந்து ஆப்டா சூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அதுல நடிச்சவங்களும் அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா என்டர்டெய்னிங்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஜெகதீஷ் பாத்தீங்கன்னா அந்த குடும்ப தலைவரா வந்து நடிச்சிருப்பாரு. அவர் ஒரு மிடில் ஏஜ்டு மேனாவும் குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அதுல இருந்து டிட்டாச்சா பெருசா வந்து கண்டுக்காத ஒரு நபரா தான் இருப்பாரு. பேசில் ஜோசப் பாத்தீங்கன்னா மூத்த மகனா நடிச்சிருப்பாரு. அவருக்கும் அவங்க அப்பாக்கும் பாத்தீங்கன்னா ஈகோ கிளாஷ் நடந்துட்டே இருக்கும். ஏன்னா பேசிலும் அவங்களோட அம்மாவும் மட்டும்தான் இந்த ஃபேமிலியை வந்து ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ கிளாஷ் நடந்துட்டே இருக்கும். பேசில் ஜோசப் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்களை பார்த்திருப்பீங்க. அவரோட அந்த ஹியூமர் எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சந்தீப் இந்த படத்துல ஒரு கேர் ஃப்ரீ பிரதரா நடிச்சிருப்பாரு. அவருடைய சீக்வன்ஸ் எல்லாத்தையும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா எலிவேட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மஞ்சு பாத்தீங்கன்னா இந்த படத்துல அம்மா ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா வீட்டுல நடக்கிற சண்டைகள் எல்லாத்தையும் நிறுத்துற ஒரு பீஸ் மேக்கரா வந்து நடிச்சிருப்பாங்க. நிறைய இடங்கள்ல அந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்றதுக்காக இவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இந்த படத்துல இருக்கிற டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே எழுதிருக்காங்க. சோ கேரக்டர்ஸ் பேசுற அந்த டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இவங்க வாரணாசி ட்ரிப் போனதுக்கு அப்புறம் தேர்ட் ஆக்ட்ல வர நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா டிராகிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபேமிலி ட்ரிப் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபேமிலி ட்ரிப் போயிட்டு வரதுக்குள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள அந்த ஈகோ கிளாஷஸ் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கறதும் அந்த மொத்த ட்ரிப்ல இருக்கிற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இந்த படத்துல போர்ட்ரே பண்ணிருக்காங்க. விஷ்ணு விஜய் மியூசிக் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்திருக்காங்க. படத்துடைய பேசிங் மோஸ்ட்லி நல்லா இருந்தாலுமே படத்துடைய எண்ட்ல பாத்தீங்கன்னா டிராக் ஆகுது அப்படின்றதான் உண்மை. மொத்தத்துல இது ஒரு நல்ல காமெடி டிராமாவாக வந்திருக்கு. படத்துல அடல் கனெக்ட் எதுவும் இல்லை. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபலிமி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.